அப்புறம் உங்கள மீட் பண்ணும்போது அப்பவே ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். பையன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தேன் நானு. ரொம்ப ஸ்ட்ரகிள் ரொம்ப மீட் பண்ணேன். எந்த ஒரு திருடங்களையும் ஒதுக்க வேண்டாம். நான் சன் டிவில 3 முடிச்சு சீரியல் பண்ணிட்டு இருந்தேன் நானு. ஒரு சாதிக்கணும் ஒரு திறமை இருந்தா கண்டிப்பா எதுலயும் போய் வெற்றி பெறலாம். இது நான் வந்தோனே சொல்லணும்னு நினைச்சேன். முன்னையோட இப்போ கொஞ்சம் அழகா இருக்கீங்க. ஐயோ! சொல்லும்போது இன்னும் ரொம்ப வெட்கமா இருக்கு. பார்த்தீங்கன்னா, உங்கள 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். ஸோ அப்பைக்கும், இப்பைக்கும் உங்க லைஃப்ல நடந்த மாற்றம் என்ன? லாஸ்ட் 2 இயர்ஸ் பிஃபோர் உங்கள மீட் பண்ணும்போது அப்பவே ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு ஆஃப்டர் அப்புறம் ரொம்ப நான் லைஃப்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் ரொம்ப மீட் பண்ணேன். நான் ஆல்ரெடி ஒரு 10 இயர்ஸ்ல ஒரு பையன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தேன் நானு. அந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்ல அந்த பையன் ஒரு இன்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். ஸோ அது மட்டும் தான் என்னுடைய கஷ்டம் என் லைஃப்ல. வேற எந்த இன்சிடென்ட்டும் எதிர்பார்க்க கிடையாதுங்க என் லைஃப்ல. அது மட்டும் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. என் லைஃப்ல நடந்த மிகப்பெரிய விஷயம் அது மட்டும் தான் அது. சரி, ஓகே. இப்போ நீங்க சொல்றது மத்தவங்களுக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஸோ அதுலருந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்றோம்? அது நான் அவ்வளவு விஷயத்துல யாரும் வெளியே வர முடியாது. இருந்தாலும் டிரான்ஸ் ஒரு பசங்கள லவ் பண்ணும்போது, யாரையும் நம்ப வேணாம் சீக்கிரமா. யாரும் உண்மையா இருக்கவே மாட்டாங்க. பேசிக்கா இப்ப நம்ம சமூகம் நம்மள ஏத்துக்காத போது பசங்களோட கண்ணோட்ட பார்வையில நம்மள ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், நம்ம பெக்கிங் பண்றோம், ப்ராஸ்டியூட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு தாட் தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட யூஸ் பண்ணிக்கிறது மணி அண்ட் செக்ஸ்க்காக மட்டும் தான். ஸோ ட்ரூ லவ் யாரும் குடுக்க மாட்டாங்க. ஸோ யாரையும் நம்ப வேணாம். அப்படி இன்கேஸ் நம்பி நீங்க ஏமாந்தா கூட அதுலருந்து வெளிய வரதுக்கு உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயோ, இல்ல ஃபேமிலி சர்க்கிள் கிட்டயோ போய் நீங்க சேர்ந்து கொஞ்சம் சேஃப்டியா இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஸ்டேஜ் ஏறி வின் பண்ணியிருந்தீங்க. எஸ். ஸோ இந்த மாரி அடுத்து வர்ற திருநங்கைகளுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எல்லா டிரான்ஸ்ஜெண்டருக்குள்ள கண்டிப்பா ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கும். நானும் லாஸ்ட் 22ல மிஸ் கோவம் வின் பண்ணேன் நானு. ஸோ இனி வர ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பீப்பிள்க்கு நல்லா படிச்சு முன்னேறணும் லைஃப்ல. ஸோ சாதிக்கலாம் யாருக்குன்னு எல்லாத்துக்கும் ஒரு சாதிக்கணும் ஒரு திறமை இருந்தா கண்டிப்பா எதுலயும் போய் வெற்றி பெறலாம். இது நான் வந்தோனே சொல்லணும்னு நினைச்சேன். முன்னையோட இப்போ கொஞ்சம் அழகா இருக்கீங்க. ஐயோ! என்னன்னா மோஸ்ட்லி எல்லாருமே சொல்லுவாங்க. இப்ப பசங்களா இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. என்னன்னா பெண்களை விட திருநங்கைகள் ஒரு பொறாமப்படும் ஒரு பேரழகு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த சொல்ற எடுத்துக்காட்டா நீங்க இருக்கீங்க. ஸோ எப்படி இருக்கு இந்த மாதிரிலாம் சொல்லும்போது, பசங்கலாம் சொல்லும்போது? ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஜாலியா இருக்கும். ஏன்னா இந்த மாரி நான் அழகா இருக்கணும்னு சொல்லி நான் என்ன க்ரூம் பண்ணிக்குவேன். ரொம்ப டயட் மெயின்டெயின் பண்ணுவேன். அண்டு நல்லா இன்டேக் நம்ம ஜூஸ் ஐட்டம்ஸா, தண்ணி அந்த மாரி நல்லா குடிச்சோம்னா நம்ம ஹெல்த் நல்லா இருக்கும். நெறைய பசங்க சொல்லுவாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கும். பட் நீங்க சொல்லும்போது இன்னும் ரொம்ப வெட்கமா இருக்கு. சரி, ஓகே. நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு பிக்கப் லைன்னா என்னது? நான் என்ஜாய் பண்ண பிக்கப் பண்ணா நான் மிஸ் கோவம் வின் பண்ணதே என் லைஃப்ல ரொம்ப என்ஜாய் பண்ணது. வேற எதுவுமே இதுவரைக்கும் என்ஜாய் பண்ணது இல்ல. அது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு நாள். அது மட்டும் தான் என் லைஃப்ல. சரி, ஓகே. இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, கூவாகம் திருவிழா நாளைக்கு வரப்போகுது. ஸோ எந்த மாரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு? ஏன்னா வருடம் நீங்க வரீங்க. ஸோ எப்படியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு நாளைக்கு? லாஸ்ட் 10 இயர்ஸா நான் கூவாகம் தாலி கட்டிட்டு வந்திருக்கேன் நானு. ஃபர்ஸ்ட் இயர் மஞ்சள்ல தாலி கட்டினேன். செகண்ட் இயர் வெள்ளியில. இப்ப இந்த வருஷம் தங்கத்துல தாலி கட்டுறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை வந்திருக்கு. ஸோ நாளைக்கு கொஞ்சம் மழை வராம இருந்தா கொஞ்சம் எங்களுக்கு பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. பட் மக்கள் ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப எங்கள ரொம்ப அடமென்ட்டா பிஹேவ் பண்ணுவாங்க இருக்க பசங்க எல்லாம் ரொம்ப. ஸோ இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியல. சரி பார்க்கலாம். அதுதான் இப்ப நீங்க சொல்றதுல இருந்தே ஒரு கொஸ்டின் எடுக்கலாம். ஏன்னா எப்பயுமே எல்லா வகையிலும் நீங்க டெவலப் ஆயிட்டு தான் இருக்கீங்க. ஆனா இந்த சொசைட்டி பாத்தீங்கன்னா திருநங்கைகளை பாக்குற பார்வை இன்னுமே அது மாறவே இல்ல. சோ அவங்களுக்கு எல்லாம் நீங்க ஒண்ணு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நாங்க எல்லா துறையிலும் சாதிச்சு தான் வரேன் நாங்க. நாங்க ஆண், பெண் எவ்வளவு சம உரிமை இருக்கோ அந்த மாதிரி எங்களுக்கும் சம உரிமை இருக்கு. பட் தப்பான தோட்டங்கள் உங்க கண் பார்வையில இருந்து அது உங்ககிட்ட தான் தப்பான தோட்டங்கள் இருக்குது. எங்க கிட்ட கிடையாது. நீங்க தப்பா பாக்குறீங்களோ அது வாட் எவர் இட் இஸ் எங்களுக்கு அதை பத்தி இது கிடையாது. நீங்க எப்படி வேணா நினைச்சுக்கலாம். நாங்க எதுவும் யோசிக்க மாட்டோம். நாங்க படிப்படி மேலும் வளர்ந்துட்டு தான் வருவோம் நாங்க. சரி, ஓகே. இப்ப ஸ்டேஜ்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்கல்ல. கடவுள் உங்களுக்கு ஒரு வரம் கொடுத்தா நீங்க அதுல இருந்து என்ன மாதிரியான மாற்றம் எதிர்பார்ப்பீங்க? கடவுள் எனக்கு கேட்டாங்கன்னா நான் மறுபடியும் திருநங்கையா தான் பிறக்கணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நார்மலான பர்சன் ஒரு ஆண் பெண் தன் அம்மா அப்பா கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் போய் அனாதை ஆசிரமத்துல போய் விட்டுறாங்க. சோ எந்த ஒரு திருநங்கையும் இது வரைக்கும் எந்த ஒரு அம்மா அப்பாவையும் அனாதை ஆசிரமத்துல விட்டது சரித்திரமே கிடையாது. சோ மறுபடியும் நான் ஐ மீன் ஒரு வரம் கேட்டாங்கன்னா திருநங்கையை தான் எங்க அம்மாவோட வீட்டுல பிறக்கணும்னு ஆசைப்படுவேன். சோ இப்ப எங்க அம்மா அப்பா எனக்கு 2 பேருமே கிடையாது. நிறைய ஷோஸ்ல வின் பண்ணிருக்கேன் நானு. சோ மறுபடியும் நான் போறதுன்னா நிறைய ஷோஸ்ல வின் பண்ணி அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்பேன் நானு. சரி, ஓகே. இப்ப ஏதாவது மூவிஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணது உண்டா?
எஸ். நான் சன் டிவில வந்து 3 முடிச்சு சீரியல் பண்ணிட்டு இருந்தேன் நானு. ம். அண்ட் மிஸ் சவுத் இந்தியா டாப் 7 மாடல். அப்புறம் மிஸ் குபாகம் அண்ட் மிஸ் சென்னை. எதுவும் படத்துல ஏதாவது ஹீரோயினா அந்த மாதிரி ஏதாவது ரோல்? இல்ல. அந்த மாதிரி எதுவும் வரல. வந்தா நல்லா இருக்கும். அப்படியா? ஸோ ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரோல் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். ஸோ நீங்க எந்த மாரியான ஒரு ரோலா இருக்கணும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? எனக்கு எப்படி குடுத்தாலும் ஓகே. பட் ரோல் குடுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு தான் வாய்ப்பு குடுக்கணும். வாய்ப்புகள் யாரும் குடுக்குறதில்ல. எல்லா இடத்துலயும் மறுக்கப்படுது. சோ எந்த ஒரு ரோல் குடுத்தாலும் கண்டிப்பா நடிக்க தயாரா இருக்கேன். ஆ இப்ப அதே மாரி இப்போ நீங்க ஒரு பொலிட்டீஷியனா ஆனீங்கன்னா, ம். ஸோ எந்த மாரியான ஒரு மாற்றம் கொண்டு வருவீங்க? நான் ஒரு பொலிட்டீஷியன் ஆனா எந்த ஒரு மாற்றம் கொண்டுனா, ஃபர்ஸ்ட் வந்து திருநங்கைகளுக்கு கல்வி தான் முக்கியம். எங்களுக்கு கல்வியில இடஒதுக்கீடு அவ்வளோ யாரும் குடுக்குறது கிடையாது. எனக்கு கல்வி தான் மெயின் இம்பார்ட்டன்ட் எல்லாத்துக்கும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, விவசாயம் தான். நம்ம நாட்டினோட முதுகெலும்பு விவசாயம் தான். விவசாயம்னாவே இதுவரைக்கும் சிட்டில இருக்கிற யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. விவசாயம் என்ன எதுனா தெரிய மாட்டேங்குது. அ அதனால இந்த விவசாயத்துக்கு. 3 ஒன் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் ரேப் நடக்குது. பொண்ணுங்களுக்கு வந்து பாதுகாப்பே கிடையாது. பொண்ணுங்க மட்டும் இல்லாம டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், திருநங்கைகள் எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கிடையாது. அப்படி தப்பு பண்றவங்கள விட்டுறாங்க. அவங்களுக்கு சரியான தண்டனை குடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இன்கேஸ் நான் பொலிட்டீஷியன் ஆனா அவங்களுக்கு சரியான தண்டனை நான் குடுப்பேன் நானு. இப்போ உங்களுக்கு பப்ளிக் பிளேஸ்ல ம். ஃபன்னியான எம்பரஸ் மொமெண்ட் ஏதாவது நடந்திருக்கா? ம். பப்ளிக்ல ஒரு சில பேர் நல்லா தான் பேசுவாங்க. நல்லா ஜாலியா பேசுவாங்க. ஒரு சில பேரு ஒரு மாரி இது பண்ணிடுவாங்க. பேச மாட்டாங்க சரியா. ஒரு மாரி நாங்க போனாவே ஒரு மாரி மூஞ்சி சுளிச்சுக்கிறது, ஒரு மாரி தப்பான பேர்ல சொல்லி கூப்பிடுறது, அந்த மாரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நாங்க எடுத்துக்க மாட்டோம். அதெல்லாம் அது அவங்கவங்க விருப்பம், அவங்களுடைய கேரக்டர் அந்த மாரி இருக்குன்னு சொல்லி நாங்க விட்டுருவோம் நாங்க. சரி, ஓகே மது. இப்ப இவ்வளோ நேரம் கேட்டத நீங்க நல்லா சொன்னீங்க. ஓகே. இப்ப என்னன்னா, கடைசி வந்து உங்களுக்கு வந்து 1 மினிட் குடுக்குறோம். ஓகே. ஸோ உங்களோட மிரரா ம். இந்த கேமரா இருக்கு. ஓகே. ஸோ அதுகிட்ட நீங்க சொல்லணும்னா, மனசு விட்டு பேசணும்னா என்ன மாரி பேசுவீங்க? அப்படியே ம். நாங்க வந்து பிறந்தது தப்பு கிடையாது. கடவுள் எங்கள படைச்சுட்டாரு. ஸோ அப்படிங்கும்போது நாங்களும் எல்லா துறையிலும் சாதிச்சுட்டு வரோம். எங்கள வந்து நீங்க கடவுளா பார்க்க வேண்டாம். நீங்க வேற எதுவுமா ஒரு இதா பார்க்க வேண்டாம். எங்க நார்மல் மனசுலாம் மதிச்சாவே போதும் எங்களைய. எங்கள வாழ விடுங்க ப்ளீஸ். வேற எதுவும் டிஸ்டர்பன்ஸ் எதுவும் பண்ணாதீங்க. நாங்க யார்கிட்டயும் எதுவும் கேட்க விரும்பல. எங்களுக்கு வாழ மட்டும் விடுங்க. அது மட்டும் போதும். வேற எதுவுமே வேணாம். இனி வரை உள்ள டிரான்ஸ்ஜெண்டர் பீப்பிள்ஸ் வந்து பெக்கிங் அண்ட் ப்ராஸ்டிட்யூட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதில நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கு. எல்லா இடத்துலயும் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் துறையில சாதிச்சுட்டு வராங்க. ஸோ அப்படிங்கும்போது ப்ளீஸ் எங்கள வந்து வழிவிடுங்க ப்ளீஸ். அது மட்டும் போதும். வேற எதுவுமே எங்களுக்கு வேணாம். சரி, ஓகே. வேற ஏதாவது இதுவா சந்தோஷமா ஏதாவது சோகமாவே அழுவ வச்சுருவீங்க போலயே. சந்தோஷம்னா எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு வாழ விட்டீங்கன்னாவே அது அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எங்க லைஃப்ல. சரி, ஓகே. இப்போ எக்ஸ்ன்னு சொல்லுவீங்கல்ல. சாரி? எக்ஸ். எக்ஸ் மீன்ஸ்? எக்ஸ் மீன்ஸ் இப்ப லவ்வர் முன்னாடி எக்ஸ் ஓ தானே. பாய். சரி, அந்த எக்ஸ் சொல்றீங்களா? ஓகே. ஓகே. அந்த மாரி ம். இப்போ இதுக்கு முன்னாடி நான் இப்ப நடந்தத சொல்லல. ம். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு பத்திரிக்கை அனுப்பணும். ம். அதுல என்ன போட்டு அனுப்புவீங்க? நான் ஒரு பத்திரிக்கை அனுப்பணும்னா என்ன போட்டு அனுப்புனா, எங்க இருந்தாலும் நல்லா இருங்க. எனக்கு அது போதும். யாரையும் ஏமாத்த வேணாம் ஃபர்ஸ்ட்டு. உங்கள நம்பி ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா, அவங்கள ஏமாத்தாதீங்க. கடைசி வரைக்கும் பார்த்துங்க. அது மட்டும் தான். வேற எதுவும் நான் அனுப்ப விரும்பல. பட் உங்ககிட்ட ஒரு பெர்சன் வராங்கன்னா, அவங்கள அப்படியே வச்சு பார்த்துக்கங்க. ப்ளீஸ் யாரையும் ஏமாற்ற வேண்டாம். அந்த ஏமாற்றம் பெரிய பிரச்சனை கொண்டு போய் விட்டுரும். உங்களுக்கு அது ஈஸியா இருக்கலாம். பட் எங்களுக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு வந்து மக்கள் ஏத்துக்கல. ஃபேமிலி ஏத்துக்கல. அப்போ வெளியில சொசைட்டியும் ஏத்துக்கவே மாட்டேங்குது. அப்படிங்கும்போது நாங்க என்ன பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்குறாங்க. ஸோ நீங்களும் எங்கள நம்பி ஏமாத்த வேணாம் எங்களைய. உங்களுக்கு பிடிக்கலையா? ஜஸ்ட் ஃப்ரெண்டா பேசுறீங்கன்னா ஃப்ரெண்டா பேசுங்க. லவ்வுன்னு சொல்லி ஏமாத்த வேணாம். லாஸ்ட் கொஸ்டின். ம். இப்போ இப்போ வர்ற இது ட்ரான்ஸ்ல வந்து மோஸ்ட்லி பிக் பாஸ் வராங்க. ம். ஸோ கடைசி இதுக்கு முன்னாடி சீசன் 2 சீசன்லயும் வந்தாங்க. நமிதா மாரிமுத்தா இருக்கட்டும். அன்சிலிங் கணேஷ். ஆ ம். ஸோ ஓகே. அந்த மாரி உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா, ம். ஃபர்ஸ்ட் நாள்லயே நீங்க போயிட்டு சண்டை போடணும்னா, எந்த விஷயத்துக்கு சண்டை போடுவீங்க? சண்டை போடணும்னா, அங்க ஆப்போசிட் என்ன ரிஃப்ளெக்ஷன் வருதோ அதுக்கு தகுந்த மாரி சண்டை போட முடியும். நம்ம மொட்டையா போய் நம்ம என்ன சண்டை போட முடியாது இல்லையா? அங்க ஆப்போசிட்ல என்ன கொஸ்டின் ரைஸ் பண்றாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா கரெக்ட்டான சண்டை போடணும். அத பண்ண முடியும். நம்மளே வாலண்டரியா போய் சண்டை போடணும் எதுவும் பண்ண முடியாதுல்ல. அங்க ஆப்போசிட்ல என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ ப்ரோமோல வரணும்னா ஏதாவது ஒரு சண்டை போட்டு ஆகணும்ல அந்த இடத்துல. அப்படின்னும்போது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. நான் இதுக்காக போயிட்டாவது சண்டை போடுவேன் அப்படின்ட்டு. நான் அப்படிலாம் எனக்கு எதுவும் தோணல. எனக்கு ஐடியா இல்ல. சரி, ஓகே. ப்ரோமோல வரணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்லா நடிப்பேன். நல்லா நடிச்சாவே ப்ரோமோல வந்துருவாங்க. நல்லா நடிக்கணும். நடிக்க கத்துக்கிட்டா போதும். வேற எதுவும் வேணாம். நடிப்பு தான் முக்கியம். சரி, ஓகே. ஸோ வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்லவே இல்ல. ஓகேவா? ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச்.